தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த 2 நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகள் மகிமை டிவியிலே வெளியிடப்படுகின்றன. இந்த சங்கீத செய்திகள் எல்லாமே தொகுப்பாக யூடியூபில் காணப்படும். ஏதாவது ஒரு சங்கீதத்தை நீங்கள் விட்டுவிட்டால் யூடியூபில் நீங்கள் போய் பார்த்து அந்த சங்கீதத்தின் அறிவுரைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த செய்திகளை கேட்ட பிறகு உங்களுடைய ஆலோசனைகள், ஜெப குறிப்புகள் இவற்றையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிப்போம், ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்குவோம். அது மட்டுமல்ல, வேதம் முழுவதற்கும் வேத தியான உரை எழுதியிருக்கிறோம். திருமறை தெளிவுரை என்ற தலைப்பில் 66 புஸ்தகங்களுக்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறோம். வேண்டியவர்கள் நீங்கள் என்னுடைய முகவரியிலே டெலிஃபோனிலே தொடர்பு கொண்டு நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். 8 வால்யூமில் 8 பாகங்களாக வேதம் முழுவதற்கு விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கவும், உங்களுடைய ஒரு குடும்ப பொக்கிஷமாக அவற்றை கருதவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த செய்திகளை பாருங்கள். இந்த செய்திகளை, இந்த டிவி சேனலை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களில் நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 95ஆம் சங்கீதம். வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 95ஆம் சங்கீதத்திற்கு திருப்புங்கள். உங்களிடத்தில் ஒரு பேனாவும் ஒரு குறிப்பு புத்தகமும் இருப்பது நல்லது. இந்த வசனங்களையெல்லாம் நான் வாசிக்கும் பொழுது என்னோடு கூட நீங்களும் வாருங்கள். இது ஒரு சிறிய சங்கீதம் என்பதனாலே முழு சங்கீதத்தையும் முதலாவதாக வாசித்து முடித்து விடுகிறேனே. 95ஆம் சங்கீதம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். கர்த்தரை மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டான் தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்று சொல்லி இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. இந்த 95ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் பிரபலமான, எல்லாருக்கும் தெரிந்த, எல்லாரும் அடிக்கடி பாவிக்கக்கூடிய ஒரு சங்கீதம். பொதுவாக ஆராதனைகளிலே இந்த சங்கீதத்தை பாடுவார்கள், மாறி மாறி வாசிப்பார்கள். காலை ஆராதனை, மாலை ஆராதனையிலெல்லாம் இந்த சங்கீதம் வாசிக்கப்படும் பல சபைகளிலே. ஆக பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்த, பலருக்கும் மனப்பாடமான ஒரு சங்கீதம் இருக்கிறதென்றால் 23ஆம் சங்கீதத்திற்கு அடுத்தாற்போல இந்த சங்கீதத்தை தான் நான் சொல்லுவேன். இந்த சங்கீதத்தை எழுதியது யார் என்று தெரியவில்லை. எனவே இதை அனாதை சங்கீதம் என்று அழைக்கிறார்கள். எந்த ஒரு சங்கீதமும் அனாதை சங்கீதம் அல்ல. எல்லா சங்கீதத்தையும் எழுதியது ஆவியானவர். வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே அனாதை சங்கீதம் என்று சொல்வதை விட ஆவியானவருடைய சங்கீதம் என்று சொல்வது தான் சால பொருத்தமாக இருக்கும். இந்த சங்கீதம் ஆராதனைகளிலே பாடப்பட்டது, வாசிக்கப்பட்டது. இந்த சங்கீதம் அன்றொரு நாளிலே, கூடார பண்டிகை நாட்களிலே இந்த சங்கீதம் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே பாடப்பட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த கூடார பண்டிகை குறித்து லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று தங்களுடைய சொந்த ஊருக்கு வந்து ஆலயம் கட்டிய நாட்களிலே, அந்த ஆலயத்தின் திறப்பு விழாவின் போது, பிரதிஷ்டையின் போது இந்த சங்கீதம் மீண்டுமாக பாடப்பட்டது. 70 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலே அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் கிமு 516. இந்த வரலாறுகளெல்லாம் எரேமியா 25ஆம் அதிகாரத்திலே காண கிடக்கிறது. ஆக இந்த முன்னுரையை வைத்து இந்த சங்கீதத்துக்குள்ளே நாம் நுழைவோம். முதலாவதாக கர்த்தரை குறித்து பார்க்கும் பொழுது அவர் இரட்சணிய கன்மலை என்று சொல்லி முதல் 7 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அவர் இரட்சணிய கன்மலையாக இருப்பதினாலே நாம் அவரை புகழ வேண்டும் என்று சொல்லியும் இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. அவரை நாம் கம்பீர சத்தத்தோடு பாட வேண்டும். அழுது கொண்டல்ல, முணுமுணுத்து கொண்டல்ல, அக்கம் பக்கம் பார்த்து கொண்டல்ல,
ஜன்னலுக்கு வெளியே கதவுக்கு வெளியே பார்த்து கொண்டல்ல, கம்பீர சத்தத்தோடு. அப்படின்னா ஆண்டவரை எவ்வளவு தூரம் நாம் விசுவாசிக்கிறோம், எவ்வளவு தூரம் அவர் பேரில் நாம் பற்றுறுதி கொள்ளுகிறோம் என்பதை காட்டத்தக்கதாக கம்பீர சத்தத்தோடு துதிக்க வேண்டும், சங்கீர்த்தனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எந்த பாடல்கள் பாடினாலும் சங்கீதங்களினாலே அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவும் என்று சொல்லி இந்த சங்கீதம் நமக்கு சொல்லுகிறது. எந்த சங்கீதத்திலும் ஏதாவது ஒரு சங்கீதத்தின் சில வரிகள் இருப்பது நல்லது. புதிதாக பாட்டு எழுதுகிறவர்கள் கூட தங்களை சொந்த அனுபவத்தை முக்கியத்துவம் கொடுத்து அந்த பாட்டு எழுதாமல், அல்லது வேதத்திற்கு புறம்பான பாட்டுகளை எழுதாமல், இன்றைக்கு பல பாட்டுகள் டப்பாங்குத்து பாட்டுகள், வேதத்திற்கு புறம்பான பாட்டுகளை அவர்கள் எழுதி நல்ல ராகம் போட்டு நமக்கு அனுப்புகிறார்கள், பாடிக்கொண்டே இருக்கிறோம். எந்த ஒரு பாடலும் திருமறை தழுவிய வேதம் சார்ந்த பாடலாக இருக்க வேண்டும். குறிப்பாக சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே, சங்கீத புஸ்தகமெல்லாம் வேதம், தியானம், ஜபம் சார்ந்தவை. அவற்றின் வரிகள் ஆங்காங்கு நம்முடைய பாடல்களிலே இருப்பது நல்லது. இன்னும் ஆர்ப்பரித்து பாடக்கடவும் என்று சொல்லி இந்த பகுதியிலே பார்க்கிறோம். முதலாவதாக கம்பீர சத்தத்தோடு, இரண்டாவதாக சங்கீர்த்தனம் பண்ணி, மூன்றாவதாக சங்கீதங்களினாலே, நான்காவதாக ஆர்ப்பரித்து பாட கடவோம். நம்முடைய ஆரவாரம், நம்முடைய ஆர்ப்பரிப்பு பக்கத்து தெருவில் கேட்க வேண்டும். அவ்வாறாக ஆர்ப்பரித்து பாட கடவோம். ஒருவேளை பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம், மைக்கு இதெல்லாம் வைத்திருப்பீர்கள் என்றால் ஆலயத்தில், வீட்டிலே அந்த ஊர் முழுவதும் கேட்கத்தக்கதாக நம்முடைய ஆர்ப்பரிப்பு விளங்க வேண்டும். பாட கடவோம் என்று வாசிக்கிறோம். அப்படின்னா அது ஒரு கட்டளையாக கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரை துதித்து பாடுவது நமக்கு ஒரு கட்டளை. அது மட்டுமல்ல, பணிந்து குனிந்து முழங்கால் பிடியிட கடவோம் என்று சொல்லியும் இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. எப்படி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டுமாம்? பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு. இப்போல்லாம் நாற்காலி போட்டிருக்கிறது என்றால் அந்த நாற்காலியிலே ஒரு ஜமீன்தார் மாதிரி உட்கார்ந்து 2 கால்களை நீட்டி 2 கைகளையும் பக்கத்து சேர்களிலே போட்டு என்னமோ உலகத்தை ஆளுகிறவர் போல அப்படியெல்லாம் நாம் ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிறோம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய கால்களை, நம்முடைய முழங்கால்களை படைத்தது தெய்வம். அந்த கால்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆராதிக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். ஐயா, வயசாகி போச்சு ஐயா, இப்போ என்னுடைய வயசு 73, என்னால் முழங்கால் படியிட முடியாது. பரவாயில்ல, உங்களால் முடியாது என்றால் ஓகே. ஆனாலும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லலாம், ஆண்டவரை வசனம் இப்படி சொல்வதனாலே என்னுடைய தாழ்மையை வெளியரங்கமாகவும் நான் காட்ட விரும்புகிறேன். கர்த்தாவே, முழங்கால் படியிட எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் ஆண்டவர் முழங்கால் படியிட உங்களுக்கு உதவி செய்வார். அல்லது பக்கத்தில் இருக்கிறவர்களிடத்தில் பார்த்து, நான் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கள் என்று சொன்னால் ஒருவர் ஒரு கையை பிடிப்பார், இன்னொருத்தர் இன்னொரு கையை பிடிப்பார், முழங்கால் படியிட உதவி செய்வார். ஒருவேளை உங்களுக்கு உதவி செய்கிறவர்கள் முழங்கால் படியிடவில்லை என்றால் நீங்கள் இந்த தள்ளாத வயதிலே முழங்கால் படியிடுவதை பார்த்து அவர்களும் முழங்கால் படியிடுவார்கள். ஒரு பெரியவர் இப்படி பண்ணியிருந்தார். ஆலயத்தின் கூரையிலே அவர் 2 கயிறுகளை கட்டி தொங்க விட்டிருந்தார். அப்போ தொங்க விட்ட கயிறுகள் அவருக்கு முழங்கால் படியிட ஏதுவாக விளங்கின. ஒரு கயிறை பிடித்துக் கொள்வார், இன்னொரு கயிறை பற்றி கொள்வார், அவற்றை பற்றி கொண்டே முழங்கால் படியிடுவார். அந்த கயிறுகள் அவருடைய எடையை தாங்கும். முழங்கால் படியிட்டு திரும்ப எழும்பி தன்னுடைய இருக்கையிலே அமர்வார். அந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்படாவிட்டாலும் உண்மையாக தாழ்மையோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதைத்தான் இந்த முழங்கால் என்ற பதம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது, ஆராதனை செய்யும் பொழுது தாழ்மையை தரித்து கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. 2 பேர் ஜெபம் பண்ண போனார்களே, லூக்கா 18ஆம் அதிகாரம். ஆயக்காரன் பரிசேயன் ஆலயத்திற்குள்ளே குடுகுடுவென்று ஓடி ஆல்டர் பக்கத்தில் நின்று, முழங்கால் பிடிக்கிட்டல்ல, நின்று தன்னைத்தானே தம்பட்டம் பண்ணி ஆண்டவருக்கு தெரிவித்தானே. ஆனால் ஆயக்காரன் அப்படி இல்லை. அவன் ஆலயத்திற்குள்ளே கூட நுழைந்தது மாதிரி தெரியவில்லை. தூரத்தில் நின்று தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்க துணியாமல் மார்பிலை அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்ன பொழுது நீதிமானாக்கப்பட்டு திரும்பி சென்றான். கர்த்தருடைய கிருபைக்கு சொந்தமானான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் ரட்சணிய கன்மலை,
அவரை இவ்வாறாக துதித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். எப்படி ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று பார்த்தோம். ஏன் துதிக்க வேண்டும் என்று இப்பொழுது கற்போம். முதலாவது வசனத்திலே அவர் இரட்சண்ய கன்மலை, நம்மை ரட்சிக்கிறவர், அசையாத நிலைவரமான வாழ்க்கை தரக்கூடிய கன்மலை, அதுவும் உயரமான கன்மலை, உன்னதங்களிலே நம்மை உட்கார வைக்கக்கூடிய உள்ளார்ந்த ஆசை பெற்ற ஆண்டவர். அப்பேற்பட்ட ஆண்டவர் ரட்சிக்கப்படக்கூடிய நம்மை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து கன்மலையிலே நிறுத்தி உன்னதங்களிலே உட்கார வைத்து அழகு பார்க்கிறார். அவர் இரட்சண்ய கன்மலை. எனவே அவரை துதிக்க வேண்டியது நம்முடைய கடமை. மூன்றாவதாக மகாதேவன், சாதாரண தேவன் அல்ல, மகாதேவன் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் தேவன் அல்ல, அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி ஆண்டவருடைய திரித்துவ ஆழ்த்தத்துவத்தை, அவருடைய தெய்வத்துவத்தை மறுதலிக்கக்கூடிய யெகோவா சாட்சிகளும் இன்னும் சிலரும் இந்த உலகத்தில் உண்டு. இயேசு கிறிஸ்து தெய்வம். ரோமர் 9:6 பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மேலான தெய்வம். இன்னும் தீத்து 2:13 இயேசு கிறிஸ்து மகாதேவன். இன்னும் 1 யோவான் 5:20 ஆண்டவர் மெய்யான தேவன். மேலான தேவன், மகாதேவன், மெய்யான தேவன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, நாம் அவருடைய கைக்குள்ளான ஆடுகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் தேவர்கள், நான் ஒரு கடவுள், நீங்கள் ஒரு கடவுள் என்று சொல்லி பொய் சொல்லி ஊரை அமற்றக்கூடிய ஊழியர்கள் கிளம்பி இருக்கிறார்கள். வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தர் ஒருவரே தெய்வம், அவர் மட்டுமே ஆண்டவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக்கொள்ளுகிறது. நாம் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே, அழிந்து போகிற மக்களாமே என்றெல்லாம் சொல்லி 82ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் ஒருவரே தேவன், நாம் அல்ல என்று சொல்லி 100ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். எனவே உங்களையே நீங்கள் ஏமாற்றி கொள்ளாதிருங்கள். இந்த கனியை புசித்தால் தேவர்களாக மாறிவிடுவீர்கள் என்று சொல்லி பிசாசு ஏமாற்றினானே, அந்த ஏமாற்றுதல் இன்றைக்கு ஊழியக்காரர்கள் மத்தியிலே பரவி வருகிறது. நாம் தேவர்கள் அல்ல, நம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட மண். நாம் ஒன்றும் இல்லாதிருந்தோம், நம்மை ஒரு பொருட்டென்று எண்ணினால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். கர்த்தர் ஒருவரே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே தெய்வம். நம்முடைய தெய்வம் திரித்துவ தேவன், பிதா தேவன், குமாரன் தேவன், பரிசுத்தாவியானவர் தேவன். திரித்துவத்தை விளங்கி கொள்ள முடியாது, திரித்துவத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். வேதத்தை வாசிக்க வாசிக்க உங்களுடைய வாழ்க்கையிலே திரித்துவ தேவத்துவத்தின் உண்மைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம், விளங்கிக் கொள்ளலாம். ஆக முதலாவதாக அவர் இரட்சண்ய கன்மலை, இரண்டாவதாக அவர் மகாதேவன், இன்னும் மூன்றாவதாக அதே வசனத்திலே 3ஆம் வசனத்திலே மகாராஜன். மகாராஜன் நம்மை ஆளக்கூடிய ஆண்டவர், நம்முடைய தெய்வம், சர்வ வல்லவர், சக்கரவர்த்தி, மகாராஜன். அப்படி என்றால் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாகிய நாம் அவருடைய ஆளுகைக்குள்ளாக வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை ஒரு சில இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் இயேசுவானவரை, ஆனால் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய ஆளுகையை பூரணமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்முடைய கண்களிலே கர்த்தருடைய ஆளுகை இல்லை, நம்முடைய செவியிலே இல்லை, பேச்சிலே உதடுகளிலே இல்லை, சரீரத்தின் அங்கங்களிலே இல்லை. நாமே நம்மை ஆண்டு கொள்கிறோம். ஆனால் ஆண்டவரே மகாராஜனாக நம்மை ஆளுகிறவராக அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டு. ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய கனத்தையும் மகிமையும் நாமும் அருளி செய்கிறோம். எனவே முதலாவதாக இரட்சண்ய கன்மலை, இரண்டாவதாக மகாதேவன், மூன்றாவதாக மகாராஜன், நான்காவதாக நம்மை உண்டாக்கின கர்த்தர் என்று சொல்லி 4ஆம் 5ஆம் வசனங்களிலே பார்க்கிறோம். கர்த்தரை யாரும் உண்டாக்கவில்லை, அவர் அனாதியாக இருக்கக்கூடிய தெய்வம், அனாதி தேவன், நம்முடைய அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரம். அவர் அனாதி தேவன், அவருக்கு தோற்றமும் முடிவும் கிடையாது, ஆதியும் அந்தமும் கிடையாது. அவரே ஆதி, அவரே அந்தம். நாமோ அவருடைய கைக்குள்ளான ஆடுகள். அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் பூமியை உண்டாக்கினார், பர்வதங்களை சிருஷ்டித்தார், சமுத்திரத்தை நிறுவினார், வெட்டாந்தரையும் அமைத்தார் என்ற காரியங்களை எல்லாம் இந்த 4ஆம் 5ஆம் வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். நம்மை உண்டாக்கின கர்த்தர்,
நம்மை படைத்த தெய்வம் கர்த்தராகிய தெய்வம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒன்றும் இல்லாமையிலிருந்து அவர் எல்லாவற்றையும் படைத்தாரே, அதே தெய்வம் உருவாக்கப்பட்ட தவறான காரியங்களை கூட நம்முடைய பாவத்தாலோ பிசாசாலோ பிறராலோ பகைவர்களாலோ உருவாக்கப்பட்ட தவறான காரியங்களை கூட ஒன்றுமில்லாமல் போக வைக்க அவரால் முடியும். அவர் ஆக்குகிறவர், அவர் அழிக்கிறவர். அவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு பணிந்து குனிந்து வணங்கி அவரை ஆராதிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய சரீரத்திலே, உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய உறவுகளிலே தவறான நிகழ்ச்சிகள், தவறான நபர்கள், தவறான சூழ்நிலைகள் உருவாகி இருந்தாலும் அவற்றையெல்லாம் ஒன்றுமில்லாமல் போக வைக்க கர்த்தரால் முடியும் என்று சொல்லி இந்த வேத புத்தகம், இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் 5வதாக அவர் நம்முடைய மேய்ப்பர். முதலாவதாக இரட்சணிய கன்மலை, 2வதாக மகாதேவன், 3வதாக மகாராஜன், 4வதாக உண்டாக்கின கர்த்தர், 5வதாக அவர் நம்முடைய மேய்ப்பர். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். தாழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கு மகிமையான சுகமான ஒரு வாழ்க்கை, சுத்தமான ஒரு வாழ்க்கை, சுபிட்சமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அவர் மேய்ப்பர். அப்படின்னா நாம் ஆடுகள் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு செவி கொடுக்க வேண்டும், அவருக்கு பின் சொல்ல வேண்டும். அவருடைய சத்தங்கள், அவருடைய வழிகள், அவருடைய வார்த்தைகள் எல்லாமே வேத புத்தகம். வேதத்தை வாசிக்கும் பொழுது செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நாம் வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, அவருக்கு பின் செல்ல வேண்டும். அவர் அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வால்டர் என்று ஒரு நாத்திகர் இருந்தார். கடவுளே கிடையாது என்று சொல்லக்கூடியவர், கடவுள் ஒருவர் உண்டு என்பதை நம்பாதவர். அப்பேற்பட்ட ஒரு நாத்திகர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் சொன்னார், என்னை பொறுத்தளவில் கடவுள் என்று ஒருவர் கிடையவே கிடையாது, ஆனால் இருந்தால் நல்லது. ஏனென்றால் கடவுள் என்று ஒருவர் இல்லை என்றால் எனக்கு பைத்தியமே பிடித்துவிடும் என்று சொன்னார். ஆக ஆண்டவருடைய நன்மை, ஆண்டவருடைய தன்மை, ஆண்டவரை பற்றிய உண்மை எல்லாருமே வாஞ்சிக்கப்படுகிறது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், வரலாற்றிலும் நாம் காண்கிறோம். ஆக முதலாவதாக இரட்சணிய கன்மலை, 2வதாக இருதய கடினம் என்று சொல்லி 8ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தினார்கள், அதனாலே கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார்கள். மேரிபாவிலே மாசாவிலே ஆண்டவரை பரீட்சை பார்த்து முறுமுறுத்து ஆண்டவருக்கு கோபமூட்டினார்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த வசனங்களை எல்லாம் ஏற்கனவே இந்த சங்கீதத்தில் நான் வாசித்து விட்டேனே. ஆமாம், உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி நீங்கள் வாழ்கிறீர்களா? உங்களுடைய இருதயம் இப்பொழுது கடினப்பட்டிருக்கிறதா? உங்களுடைய இருதயம் கடினமாக இருந்தால், எதையும் விசுவாசிக்க முடியாதிருந்தால், எதற்கும் கீழ்ப்படிய முடியாதிருந்தால் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை படைத்தது நீர், அதை நொறுக்கும் உருக்கும் திரும்ப வனையும் சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைபரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லுங்கள். இல்லை என்றால் கடினப்பட்ட இருதயத்தை மீண்டும் மீண்டுமாக கடினப்படுத்துவீர்கள். கடைசியிலே கர்த்தரே கடினப்படுத்தி விடுவார். எனவே கடினப்பட்ட இருதயங்களை கடினப்படுத்தாமல் கர்த்தர் அவற்றை எல்லாம் மீண்டும் அணையத்தக்கதாக, நொறுக்கி உருக்கி மீண்டும் சிருஷ்டிக்கத்தக்கதாக ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய இருதயங்களை ஒப்பு கொடுப்பது நல்லது. பார்வோனுடைய இருதயத்தை பற்றி வேதத்திலே வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 7ஆம் அதிகாரத்திலே பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. 8ஆம் அதிகாரத்திலே பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். 9ஆம் அதிகாரத்திலே பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினார். ஆண்டவரை கடினப்படுத்தி விட்டால் பிறகு எல்லாம் போச்சு, திரும்ப மார்க்கமே இல்லை. திரும்ப ஆண்டவருடைய சமூகத்தில் வருவதற்கு அவகாசமே இல்லாமல் போய்விடும். எனவே கர்த்தருடைய வார்த்தை நம்மை தொடும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்தில் வரும் பொழுது சுருங்கி கொள்ள வேண்டாம். தொட்டால் சுருங்கியை போல, தொட்டார் சுருங்கி, சென்சிட்டிவ் பிளான்ட், ஒரு தாவரம் அதை தொட்டால் உடனே சுருங்கிவிடும். கொஞ்ச நேரம் கழித்து விரியும், திரும்ப தொட்டால் சுருங்கிவிடும். கொஞ்ச நேரம் கழித்து அது மீண்டும் விரியும், திரும்ப தொட்டால் உடனே சுருங்கிவிடும். அதிக நேரம் கழித்து அது விரியும், திரும்ப திரும்ப தொட்டால் சுருங்கி கடைசியில் அந்த செடி செத்தே போகும். நம்முடைய வாழ்க்கையிலே
தொட்டால் சுருங்கிகளாக இல்லாமல் கர்த்தருடைய வசனம் நம்மை தொடும் பொழுது முறுமுறுக்காமல், கடினப்படுத்தாமல், அவரை பரீட்சை பார்க்காமல் உடனடியாக மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்பது நல்லது. இன்னும் 10ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, வழுவி போகிற இருதயம், ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகக்கூடிய இருதயம் நம்மிடத்திலே இருத்தலாகாது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. கோபப்படுத்தாதிருங்கள், கடினப்படுத்தாதிருங்கள், பரீட்சை பாராதிருங்கள், வழுவி போகாதிருங்கள். சிம்சோனை போல நேர் வழியிலே நடக்க வேண்டிய அவன் வழியை விட்டு வழி விலகி சிங்கத்தின் செத்த பிணத்தினுள்ளே இருக்கக்கூடிய தேனை எடுத்தானே, அதுபோல வழி விலகி செல்ல வேண்டாம். செத்த சிங்கம், பிரேதம், நசரேனாகி அழைக்கப்பட்ட அவன் பிரேதத்தை தொடக்கூடாது. பிரேதத்துக்குள்ள இருக்கக்கூடிய தேனை அவன் புசிக்கக்கூடாது. அருவருப்பு. நசரேய பிரமாணத்தையே முறியடிக்கக்கூடிய பாவம். ஐயா, இந்த நசரேய பிரமாணத்தை அலட்சியம் பண்ணி, அற்பமாக எண்ணி, அல்ல தட்டி அவன் பிரேதத்திற்குள்ளே தேன்கூட எடுத்தானே, அங்கே தேன்கூடா இருக்க வேண்டும், தேள் கூட அல்லவா இருக்க வேண்டும். அங்கே தேள் இருந்து அவன் கையை ஒரு கொட்டு கொட்ட வேண்டாமா? இன்றைக்கு தேன்கூடு, நாளைக்கு தேள்கூடு. வர வர அவனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது கண்கள் பிடுங்கப்பட்டான், மாவரைக்க வைக்கப்பட்டான், கேலி பொருளாக ஆக்கப்பட்டான், சங்கிலிகளினால் பிணைக்கப்பட்டான். இதே சிம்சோன் இன்றைக்கு ஒருவேளை கர்த்தருடைய வழிகளை விட்டு, பரிசுத்த வழிகளை விட்டு பின்வாங்கி போகிறவர்கள், வழி விலகி போகிறவர்கள் சற்று நேரம் உல்லாசமாக இருக்கலாம். ஆனால் போக போக வாழ்க்கை அப்படி இருக்காது, அழிந்து போகும் வாழ்க்கை. எனவே இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். இன்றைக்கு, நாளைக்கல்ல, நாளை மறுநாள் அல்ல, இன்றைக்கு. ஆண்டவர் கள்ளனை பார்த்து சொன்னாரே, இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். ஆண்டவர் சகையை பார்த்து சொன்னாரே, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, இன்றைக்கு இதுவே அனுக்கிரக காலம், இரட்சணிய நாள். காலங்கடத்தாமல், பிளறிய கடினப்படுத்தாமல், கர்த்தருடைய வசனம் வரும் பொழுதே பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள். மனம் திரும்ப முடியவில்லை என்றால் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் மனம் திரும்பாத பட்சத்திலே மகா ஆக்கினைக்கு உள்ளாவேன், நரகத்துக்கு தப்ப மாட்டேன். எனவே ஆண்டவரே, எனக்கு மனம் திரும்புதலை அருளி செய்யும் என்று ஜெபித்தால் ஆண்டவர் உங்களை மனம் திரும்ப பண்ணுவார். அதற்குரிய எல்லா சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு கட்டளையிட்டு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய வழிகளை அறிந்து கொள்ளுங்கள். முதலாவதாக வழுவி போகாதிருங்கள். 2வதாக அதே வசனத்திலே வழிகளை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வழிகள் முக்கியமாக 2 வகைப்படும். ஒன்று இயேசு, அடுத்தது வேதம். முதலாவதாக இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். 2வதாக அவருடைய வழிகள் வேத புத்தகம், வேத வசனங்கள். அவருடைய வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி சங்கீதம் அறிவிக்கிறது. வேத வசனங்களை வாஞ்சித்து வாசித்து அவை காட்டக்கூடிய வழிகளுக்கு நம்முடைய ஜீவித்தை ஒப்புக் கொடுத்து கீழ்ப்படிந்து வாழும் பொழுது நிச்சயமாக அவருடைய வழிகளை அறிந்து கொள்கிறோம். கர்த்தரை அறிந்து கொள்வோம், அவருடைய பரிசுத்த வேதத்தின் வழிகளை அறிந்து கொள்வோம். அப்படியாக நாம் ஜீவிக்கும் பொழுது ஆசீர்வாதம் பெறுவோம். சொல்லப்பட்ட காரியங்களை எல்லாம் சிறமேற்கொள்ளாமல் நம்முடைய இஷ்டப்படி வாழ்வோம் என்றால், கோபத்தினாலே ஆணையிட்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொல்லுகிறார், கோபத்திலே ஆணையிட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவளம் பெற்றுகிறார். எச்சரிப்பின் சத்தத்தை கேட்காமல், அவருக்கு செவி கொடுக்காமல், அவருடைய அழைப்பை அல்ல தட்டும் பொழுது இன்றைக்கே ரட்சிப்பு என்பதை உணர்ந்து கொள்ளாமல் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்காமல் இருந்தால் இளைப்பாறுதலிலே நீங்கள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஆணையிடுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். ஆணை கட்டாயம் நிறைவேற்றுவார். தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், தம்முடைய பிள்ளைகள் அல்லாதவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு. 2 காரியங்களை இதுவரை நாம் பார்த்தோம். முதலாவதாக இரட்சணிய கன்மலை, 2வதாக இருதய கடினம், 3வதாக இளைப்பாறுதலுக்கு அழைப்பு, செவி கொடுக்க அழைப்பு, கீழ்ப்படிய அழைப்பு. ஆண்டவர் இளைப்பாறுதலுக்கு அழைப்பு கொடுக்கிறார். முறுமுறுக்கிறவர்கள், பரீட்சித்து பார்க்கிறவர்கள், வழுவி போகிறவர்கள், கோபமூட்டுகிறவர்கள், இவர்களுக்கெல்லாம் இளைப்பாறுதல் இல்லை.
பாவம் செய்கிறவர்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை, இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை, அவிசுவாசிகளுக்கு இளைப்பாறுதல் இல்லை. யாருக்கு இளைப்பாறுதல்? அந்த பாவத்தை விட்டுவிட்டு விலகி தேவனுக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு இளைப்பாறுதல். குளத்திலே குளித்திருக்கிறீர்கள், ஸ்விம்மிங் பூலிலே குளித்திருக்கிறீர்கள், உங்கள் முதுகுக்கு மேலே டன் கணக்காக தண்ணீர் இருந்தாலும் அந்த தண்ணீரின் பாரம் உங்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் அந்த தண்ணீரிலிருந்து ஒரு பக்கெட் தண்ணீர் எடுத்து நீங்கள் தூக்கினால் உங்களுக்கு அந்த பாரம் தெரிகிறது. பாவத்தில் மூழ்கி கிடக்கிறவர்களுக்கு பாரம் தெரியவில்லை, பாவத்தை விட்டு வெளியே வருகிறவர்களுக்கு பாரம் தெரிகிறது. அப்படி பாரம் சுமக்கிறவர்களுக்கு மட்டுமே தேவனுடைய அழைப்பு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவத்தை விட்டு விலகி தேவனுக்கு வாழ்க்கை அர்ப்பணியுங்கள், அப்பொழுது இளைப்பாறுதல் உங்களுக்கு சொந்தம். இந்த சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது முதல் 2 வசனங்களிலே ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறவர்களுக்கு இளைப்பாறுதல், 6ஆம் வசனத்திலே ஆண்டவருக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர்களுக்கு இளைப்பாறுதல், 7ஆம் வசனத்திலே அடக்க ஒடுக்கத்தோடு ஜீவிக்கிறவர்களுக்கு இளைப்பாறுதல். ஆராதனை செய்யுங்கள், ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள், அடக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள். அடக்க ஆராதனைக்காக இன்னும் சில வருஷங்கள் அல்லது பல வருஷங்கள் காத்திருக்கிறோமே, சீக்கிரம் அடக்கம் பண்ணப்படுவோமே. அதற்கு முன்பாக அடக்க ஒடுக்கத்தோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் கற்றுக்கொள்கிறது. நாம் மண் என்று நினைவு கூறுகிறார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. காரணம், மண்ணிலே உருவாக்கப்பட்டவர்கள், மண்ணிலே அடக்கம் பண்ணப்பட போகிறவர்கள். எனவே கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அடக்க ஒடுக்கத்தோடு அவருடைய சந்நிதியிலே வாழ அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் நம்முடைய இரட்சணிய கன்மலை, போற்றி துதிப்போம். அது மட்டுமல்ல, இருதய கடினம் அதை விட்டுவிட்டு ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். இரட்சணிய கன்மலைக்கு நேராக நம்முடைய இருதயங்களை ஏறெடுத்து, ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தின் கடினம் எல்லாவற்றையும் நீக்கி என்னை ரட்சித்து ஆசீர்வதியும் என்று சொல்லி அவருடைய இளைப்பாறுதலின் அழைப்புக்கு அவருடைய இளைப்பாறுதலின் அழைப்புக்கு நாமே ஆயத்தப்படுவோம். ஆண்டவர் இளைப்பாறுதலை தர இருகரமும் நீட்டி காத்திருக்கும் பொழுது அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. சகல பாக்கியங்களையும் சௌபாக்கியங்களையும் நாம் பெற்று ஆண்டவருக்கு மகிமையாக, நமக்கு மகிழ்ச்சியாக இந்த உலகத்திலே வாழ்வோம். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்புள்ள கர்த்தாவே, இந்த 95ஆம் சங்கீதம் எங்களுக்கு ரொம்ப பிரபலமான சங்கீதம். அந்த சங்கீதத்தின் பல வசனங்கள் எங்களுடைய மனதில் இருக்கின்றன. அடிக்கடி இந்த சங்கீதத்தை நாங்கள் வாசித்திருக்கிறோம், பாடியிருக்கிறோம். இந்த சங்கீதங்கள் கூறக்கூடிய ஆலோசனைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ கிருபை செய்யும். இரட்சணிய கன்வலையே, உம்மை நாங்கள் துதித்து போற்றுகிறோம். என்னுடைய இருதய கடினம் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட்டு உம்முடைய இளைப்பாறுதலின் அழைப்பை நாங்கள் சிரமேற்கொண்டு உம்மிடத்தில் நாங்கள் அடைக்கலம் புகிறோம், தஞ்சம் புகுகின்றோம். உம்மிடத்தில் நாங்கள் அடைக்கலமாக வந்து உம்மை அடைக்கலமாக ஏற்றுக்கொள்கிறோம், உம்மிடத்தில் தஞ்சம் புகுகின்றோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், அரவணையும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.